அந்த ஆருட நூல் என்னாச்சுன்னு கேட்டால், நான் ஒரு ஆருடம் சொல்லட்டுமான்னே. இங்கே நான் உட்காந்துக்கிட்டு என்னான்னு கேட்டார். ஐயா இங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கார். சௌபாயா, தம்பி சிவசாமி, இவருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்காது, அப்படியே இருந்தால் ரொம்ப நாள் கழிச்சு இருக்கும், அதுவும் தங்காதியா, வேணா கேட்டு பாருங்க. இவருக்கு பொறுக்க முடியல. இவர் எப்போ சாப்பாடு விட்டாரோ இல்லையா, அவரை போய் பிடிச்சிட்டாரு. ஏங்க உங்களுக்கு எத்தனை நாகரிகமாக கேளுன்னேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டேன். குழந்தைகள் ஆண் குழந்தை இல்லை, பெண். நான் சொன்னது ஆண் குழந்தை மட்டும்தான் பேசியிருக்கேன். அப்போ இவர் தான் சொன்னாருன்னு இவர் என்னை காட்டி கொடுத்துட்டார். அவர் வந்தவொடனே கேட்டார், என்னை மாடி ஏற விடலை, எப்படி சொன்னீங்க? சயனராகுவை வைத்ததாயா சொன்னேன். தலை, கழுத்து, வயிறு, யோனி, வால், இந்த ராசியை 6ஆக தலையை பிரிக்கிறான், அந்த பாவத்தை பிரிக்கிறான். அப்படி பிரிக்கிற போது ஒரு 5ஆம் இடம் எந்த யோனியில் விழுகிறது அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்கணும். அப்போ ஐயா பேசும்போது மேச லக்னம் ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் செக் பண்ணிக்கணும், நம்ம சொன்னது சரிதான். நான் மேஷ லக்னம் ஓடுது. அப்போ ஆண் யோனியில் 5ஆம் இடம் ஓடுகிறது, கேது அங்கே தான் உட்காந்துருக்கான். அப்போ ஆண் யோனினா என்ன, பெண் யோனினா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். புரியுதுங்களா? சிம்மமும் அதற்கு நேர் எதிர் ராசி இருக்கு இல்லையா, கும்பம், அது ஆண் ராசி, ஆண் யோனி. ரிஷபமும் விருச்சகமும் பெண் யோனிங்க. இதைத்தான் சுருக்கமாக ஸ்திர ராசின்னு சொன்னால், சாமக்கொள்ள அதை எடுத்துக்கிறது இல்லை. அதுக்குள்ளே நுழைஞ்சேன்னா இன்னும் ரொம்ப நீளமாக போகணும், ஆழமாக போகணும். இதில் கேது அமர்ந்தால், ஒருவரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது கேது அமர்ந்தால் அந்த பாவம் அடிபட்டு போயிடும். அப்போ ஐயா சர்மா அவர்கள் பேசும்போது மேச லக்னம் 5ல் கேது, சிம்மத்தில் கேது. சரி, அப்போ அந்த 5 சூரியன் எங்கே இருந்தானா அவனும் கேது தான், மூலத்தில் இருக்கான் பாருங்கள் பஞ்சாங்கத்தில். ஆனால் என்னங்க தப்பு இருந்தால் பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். தப்பு இருந்தால், நான் பெரிய ஆள் இல்லைங்க, ஒரு 46 வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவன், அவ்வளவுதான். வயசை ஐயா கேட்குறீங்க? வயசு 76 ஆகுதியா? 77 76 முடிய போகுது. அப்போ லக்னம் அவர் மேஷம், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கேது. அந்த கேது எந்த சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்குடைய அதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் 5ஆம் இடம்ங்கிறது ஆண் யோனியில் விழுந்ததுனால பேசினவர் ஆண், அதனால் அவருக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு சொன்னேன். இவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு. ஒரு லக்னாதிபதி எந்த யோனியில் விழுகுதோ, யோனியில் விழுந்துட்டா அந்த காம குரோதங்கள் அவன் சாகிற வரைக்கும் அந்த 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 சிந்தனைகள் கொஞ்சம் மேலோடிக்கிட்டே இருக்கும். கண்ணதாசனை பாருங்கள், அது இருக்கும். அவங்களாம் உணர்ச்சியும் கவிதையும் உடையவங்க. 2 ஆண் பெண் நீங்கள் சேர்க்கின்ற போது 2ம் யோனியில் அமர்ந்துட்டா, மாறி அமர்ந்துட்டா, அவர்கள் தடமாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதன் கேட்குறாங்க, எங்கள் அப்பாவை சேர்த்துருக்கேன், எங்கள் தாத்தாவை சேர்த்துருக்கேன், பிழைப்பாரா? டாக்டர் சொல்லுகிறார் ஒரு 8 லட்ச ரூபா கட்ட சொல்கிறார். பாருங்கள் தலை எதில் நிற்கிதுன்னு பாருங்கள். மகரத்திலிருந்து தொடங்கும், மகரம், கும்பம், மீனத்துக்கு போயிட்டு திரும்ப துலாத்துக்கு வந்துடும். ஆனால் கொல்லம்பற்றையில் வீசி விற்கிறியான்னு என்னை பார்க்குறாரு. பார்க்காதீங்க தம்பி, இப்படி வரும். துலாத்தில் திரும்ப கன்னிக்கு போய் சிம்மத்து போய் கடகத்தில் வாழ நிற்கும். அதாவது இப்படி எண்ணு
மத்தியானம் இப்படி, அதாவது இப்படி இருந்து தொடங்கும், விருச்சகத்திலேருந்து தொடங்கும். ஏன்னா அந்த தனசை மட்டும் தொடாது. ஏன்னா தனசு தான் பிரபஞ்சத்தினுடைய அழிவு காலம். தனசில் பிறந்தவன் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான் சார். இன்பம், துன்பம், வேதனை, அவமானம் எல்லாம் அவனுக்கு வராத செல்வங்களும் இல்லை, பார்க்காத அமைப்பும் இல்லை, பார்க்காத இல்லை. அவன் ஞானினார். கேதுன்னா ஞானி, பர்ஃபெக்ஷன். பட்டகடன் தீர்ப்பேனா, பாவியரை மறப்பேனா, பாவலருக்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா, கொட்டுகின்ற தேலையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா. தனசு லக்கணம் நான். அதான் நான் ஞானின்னு சொல்லுவேன் என் வீட்டுக்காரிட்ட. ஏன்னா ஞானிங்கிற பர்ஃபெக்ஷன். எவன் துன்பங்களை அனுபவிப்பான். எங்கள் மாப்பிள்ளை இருக்கார், அவர் பாருங்கள், அவர் எனக்கு மாப்பிள்ளை, உண்மையிலேயே மாப்பிள்ளைங்க, விளையாட்டுக்கு இல்லை. என் உறவுக்காரர் மாப்பிள்ளை. ஏன்னா இப்போ அவர் உட்காந்தப்போ பிரச்சனையே ஒரு பிரச்சனை மாமானார். பேசாமல் இரு மாப்பிள்ளை, நீ ஞானி ஆகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவன் தேடுவான். அது அந்த கிரகம் அவனுக்கு கொண்டுட்டு போகும். அப்படி என்றால் அந்த அந்த தலையில் அந்த லக்னம் கேட்குறவன் லக்னாதிபதி இருந்தால் அவன் ஆஸ்பத்திரியிலேருந்து வீடு வர மாட்டான் சார். ஏன்னா தலையில் தானே விஷம் இருக்குது. யோசனை பாருங்க. ஒரு பெண்ணை நான் லவ் பண்ண போகிறேன், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், நடக்குமான்னு கேட்டால் வாழ்வில் போய் அந்த கிரகம் இருந்தால், புதனோ சுக்கிரனோ இருந்தால் அவள் இவனை டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாள். இவன் பேட்டா ஷூ வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை சார். ஆக அந்த அந்த ராகு தான் வாழ்க்கையை மனிதனை வழி நடத்துகிற. அதனால தான் அகத்தியர் அந்த நூலை படிங்க, அதான் விடையை பார்த்து யோகத்தை சொல்லுன்னா. அந்த விடை தான் 8 பாகத்தில் தென்மேற்கு சார். தென்மேற்கு அதுதான் பாம்பினுடைய அமைப்பு, யோக அமைப்பு, தெய்வ அமைப்பு. அதுதான். அதனால தான் பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்தா. அதனால தான் அதை கன்னிமுலை. நான் கன்னிமுலைங்கிறது சாதாரண நடைமுறை வாழ்க்கை சொல்கிறது நைதிருதி பாகம். அப்போ உடம்பில் இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க தென்மேற்கு. அப்போ பாருங்கள், அங்கே தான் குண்டலினி இருக்குது பாம்பு வடிவில். அப்போ முதுகுக்கு கீழே என் தம்பி இவர் ஜானகிராமன் ஒரு மூடையை தூக்கி கொடுக்குறாரு. நான் இப்படியா வாங்குவேன், கொடுங்க தம்பி, நான் இப்படி வாங்குவேன். அப்போ இது மேற்கு வந்துடுது. அப்போ தெற்கு மேற்கில் தான் வெயிட்டாக வைக்கணும்டா, வடக்கு நெஞ்சு கிந்தியில் வச்சிடாதரா அப்படிங்கிறதுனால தான் வாஸ்துல அது வருது. ஏன்னா அந்த மகாலட்சுமி அங்கே வடகிழக்கில் இருக்கிறா. அந்த இலையை விரிக்கும் போதுங்க, இலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விரிஞ்சு நல்லாயிருக்கும். கூர்மையாக பார்த்திங்கன்னா அப்படி பாம்பு வடிவத்தில் இருக்கும். அந்த முனையில் பாருங்கள், நம்ம வீட்டு பெண்கள் உப்பு வைப்பாங்க. உப்பு மகாலட்சுமி, பாம்பு மகாலட்சுமியினுடைய சக்தியின் அம்சம். அப்போ அங்கே தான் இந்த உடம்பிற்கு காந்தாற்றல் ஒருவனுக்கு குறையுதுன்னா உப்பு சத்து குறைஞ்சிருது. அப்போ அந்த காந்தாற்றல் நேராக தென்மேற்குக்கு வருது சார். அப்போ வடகிழக்கும் தென்மேற்கும் ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் அவனுக்கு காந்தாற்றலும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பேச்சும் வரும். என் தம்பிகளுக்கு தெரியும், காலையில் தொடங்கினேன்னா 8 மணி நேரம் பேசிக்கிட்டே தான் சார் இருப்பேன். என் வாழ்க்கையில் எந்த குறிப்பும் எடுக்கலை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் படிக்கும்போது நிறைய கவிதைகள், இப்போவும் கவிதை எழுதுகிறேன். செகண்ட் இயரில் விழுப்புரத்தில் இருக்கும்போது கண்ணதாசனோட போயிட்டுருக்கோம். நீ என்ன தம்பி படிக்கிறீங்கன்னா சொன்ன என்ன செஞ்சேன், நீங்கள் பட்டிமன்றத்துக்கு தயார் பண்ணிவிட்டு, அவர் தான் தலைவர். ஆமான்னு ஒரு 10 பக்கத்தை காமிச்சேன். வாங்கினாருங்க. என்னங்க செஞ்சுருப்பார், பட்டு 4 கழிச்சு கையில் கொடுத்துட்டாரு. 10 நிமிடம் பேசுவதற்கு நீ 10 பக்கத்தை நீ தயார் பண்ணிட்டு வந்தே, நாங்கள் என்ன பேச போகிற நீ? அன்னைக்கு விட்டவங்க 56 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் தொடலை, எந்த குறிப்பும் தொடலை. வகுப்பு நடத்தும் போது இந்த தம்பி வகுப்புக்கு வந்திருக்கான்.
ஐயா வகுப்புக்கு வந்திருக்காரு. அப்படியே உட்காந்த உடனே அப்படியே பார்த்தோன்னே சொன்னேன், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு கேட்டேனா இல்லையான்னு கேளுங்க. அவர் பாட்டுக்கு வந்து நான் வகுப்பு நடத்தும் போது பொறுமையாக பணத்தை கட்டிட்டு மாணவனாக உட்கார்ந்தார். கேட்டேன், அது கடைசி. ஏன்னா கடைசியில் உட்காரவனா விவரமானவங்க. நான் வகுப்புலையில் கடைசியில் தான் உட்காருவேன். எனக்கு முன்னாடியில் நிறையா பெண்கள் உட்காந்துருப்பாங்க. அது எனக்கு முன்னாடி பூங்கோதைன்னு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம். அது இவ்வளவு பூவை சூடிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நான் என்ன நினச்சேன், ஒரு இடம் என்ன இந்த பொண்ணு பூங்கோதை இவ்வளவு பூவை சூடுறா, எங்கே தான் வாங்குறா அப்பன் செலவழிக்கிறேன்னு. உடனே பேராசிரியர், அவர் பெரிய எழுத்தாளர், அவரை பற்றி சொல்கிறேன், சண்முகவேல் எந்திரிங்க அப்படின்னார். எந்திரிச்சேன். இனமானமும் பூவும் சேர்த்து ஒரு இலக்கணம் சொல்லுங்க அப்படின்னு. நன்னுள்ள ஒரு சூத்திரங்க, பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அப்போ பூ ப்ளஸ் கோதை பூங்கோதை முன்னாடி இருந்ததை மறந்துட்டு இல்லாது அவள் வேற சொல்லிவிட்டேன். அது கரெக்டு, பூ ப்ளஸ் கோதை பூங்கோதைன்ட்டு. மனதில் என்ன நினைக்கிறது தானங்க வெளியில் வரும், அது லக்கணத்தோடு வரும். அப்போ அந்த தென்மேற்கை நீங்கள் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த தென்மேற்கு வந்து சரியாக இல்லைன்னா மனிதன் நடக்க முடியாது. அப்போ தென்மேற்குக்கும் மண் தத்துவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. தென்மேற்காகிய இந்த இதாகிருச்சுன்னா அவன் அப்படியே குனிஞ்சு முதல்ல குனிய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கொஞ்சம் கோல் ஊணுவான். அந்த கோலும் பயன்படவில்லைன்னா அந்த தென்மேற்கு என்று சொல்லக்கூடியதில் மண் தத்துவம், காலுடைய மண் தத்துவம் போய் படுத்துருவான் சார். அவன் அதான் ஒரு சித்தன் சொன்னான், வாஸ்து சித்தன் தான் சொன்னான், நிலம் நீருக்குள் ஒடுங்கும், நீர் நெருப்புக்குள் ஒடுங்கும், நெருப்பு காற்றுக்குள் ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும். புரியுதா சார்? புரியுதா? என்ன புரிஞ்சு சொல்லுங்கய்யா. புரிஞ்சது நீங்களே சொல்லுங்கள். புரிஞ்சதுன்னு தலையாட்டினீங்களே சொல்லுங்கள். சொல்லுப்பா. ஆ ஆ ஆ சரி, உங்கள் சிந்தனைக்கு நன்றி. முதல்ல மண் தத்துவம்னு சொன்னான் சார். மண் தத்துவத்துக்கு குறியீடு சொன்னான், மண் தத்துவத்துக்கு மந்திர எழுத்து சொன்னான். மண் தத்துவத்துக்கு குறியீடு வந்து சதுரம்ங்க. அதனால தான் மனிதா நீ மண் தத்துவத்தில் வாழ்கிற, அதனால் சதுரமாகவோ அல்லது நீள் சதுரமாகவோ தான் வீடு கட்டணும். அதை மாறி மண் தத்துவத்தை மாறி நீ வீடு கட்டினீன்னா உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதற்காகத்தான் முதல்ல மண் தத்துவத்தை வச்சான். அப்போ உங்களுடைய இந்த தொப்புளுக்கு கீழே தொடைப்பகுதியிலேருந்து பாதம் வரைக்கும் கடினமான பகுதி. அதனால தான் காவல்துறையினர் கீழே தான் அடிக்கிறான், இல்லைன்னா கீழே தான் சுடணும், இது விதி. அப்போ மண் செயல் இழந்து போய்விட்டால் படுத்துருவான் சார், நடமாட்டம் இருக்காது. அப்போ உடனே கூப்பிடுவோம். அந்த மருத்துவர் பார்த்து விட்டு என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளாக படுத்திருக்கார்? ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுங்க. அடுத்த கேள்வி, நிலத்துக்கு அடுத்து நீர் சார். நீருங்கிறது என்னன்னா தொப்புளிலேருந்து இந்த பகுதி வரைக்கும், அதாவது மலைஜல பகுதி வரைக்கும். அப்போ என்னைக்கு மண் தத்துவம் செயல் இழக்குதோ அடுத்து செயல் இழக்கிறது எதுனா நீர் தத்துவம் தான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக ஒன்றுக்கு போகாது, அல்லது கூட போகும், அல்லது பிறக்க இல்லாமல் ஒன்றுக்கு போகும். புரியுதுங்களையா? அப்போ நிலம் நீருக்குள் ஒடுங்கிடுது. என்றைக்கு நடக்க மாட்டாமல் ஒன்றுக்கு 2க்கும் போகாமல் தன்னை அறியாமல் போக ஆரம்பிச்சிச்சோ அப்போ இந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய வயிறு தத்துவம் குறைய ஆரம்பிக்கும் சார். இந்த தொப்புள் பகுதி முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னு இலங்கையிலே, ஞானமிட்டதி மூழ்க மூழ்க வேணாம் பட்டினத்தார். அப்போ அந்த சூடு குறையிற போது அந்த 10 விதமான சில தச வாயுக்கள் இருக்குது. அதில் ஒரு வாயு மட்டும் இயங்காது, மீதி எல்லா வாயுவும் இயங்கும். செத்த பிறகு தனஞ்சயங்கிற வாயு தான் உடம்பை பிச்சுக்கிட்டு வெளியில் வரும். அப்போ தான் இட்லி சாப்பிட முடியாது, தோசை சாப்பிட முடியாது. ஆரம்பம் சங்கு. குழந்தை பிறந்தவுடனே சங்கில் தான் பால் ஊற்றுறோம். அதுலேயும் பால் ஊற்ற மாட்டோம்,
முதல்ல துளசி தண்ணி, ஏன்னா சளி பிடிச்சிக்கும் குழந்தைக்கு. கடைசியில் பால் ஊற்றுறது இல்லை, துளசி தண்ணி தான். ஆக ஆரம்பத்தில் துளசி சங்கு, கடைசியில் சங்கு. அவன் பிறப்பிடும் போது ஊதுறது சங்கு. புரியுதுங்களையா? அப்போ அந்த தென்மேற்கு பாகம் ஒரு வீட்டிலே கட்டுவிட்டால் அந்த பெண்மணிக்கு பிரச்சனைகள் வரும். வடகிழக்கிலே கட்டுவிட்டால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு பிரச்சனை வரும். கிழக்கு பாகம் கட்டுவிட்டால் கிழக்கிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். மேற்குன்னா உறவுகள், உறவினர்கள், என் மாப்பிள்ளை அல்லது என் மருமக, இவங்களாம் உறவினர்கள் தானே, இவங்களால் பிரச்சனை வரும். 4 உறவு இல்லைங்க. அதாவது நான் மேடைக்காக சொல்லலை, அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் பெற வேண்டிய அவசியத்துக்கு எனக்கு ஆண்டவன் பொருளாதாரத்தையோ மற்றதோ கொடுக்கல. எனக்கு பாசமாகவும் பற்றாகவும் இருக்கிறார். அவரால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இருக்க மாட்டாரா பாசமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அதாவது என் மனைவி என் மேலே பாசமாக இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ உங்கள் மனைவி பாசமாக இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால் இந்த 4 கார்னரும் ரொம்ப முக்கியம் சார். ஒரு மனிதனுக்கு உறவு 4 தான். தகப்பன், வடக்கும் கிழக்கும், தாய் தெற்கும் மேற்கும், கிழக்கு பிள்ளைகளால் உறவினர். இப்போ நான் ஒரு பொண்ணு பத்திருக்கேன்னு வச்சுங்க, அந்த பொண்ணை எத்தனை நாளைக்கு நான் வீட்டில் வச்சுருக்க போகிறேன், கொடுக்குறேன். அந்த உறவு, பையனா பையன் உறவு, அந்த பிரம்மஸ்தானங்கள். ஆக ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே தீப்பிடிச்சிருக்கா, சூசைட் பண்ணியிருக்காங்களா, அந்த வீட்டை யார் வாங்கியிருக்காங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை, சூட்சமத்தை 25 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு எழுதியிருக்கேன் சார். அதான் சோடச மனை பொருத்தம். இப்போ நான் தம்பிக்கு கொடுத்தேன். அந்த கணக்கு போட்டிங்கனாலே எல்லாம் தெரிஞ்சு போயிடும், எத்தனை மரணங்கள் இந்த வீட்டில் நிகழும் அப்படின்னு. அதை விட்டு வேறு மாறலாம். அது ஒரு அற்புதமாக நம்ம மயன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு 32 ஆட்கள் எழுதியிருக்காங்க. போய் நீங்கள் ஏட்டில் படித்ததோடு நின்று விடாதே, அதை ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிட. டெல்லிக்கு போன உடனே என் மனைவி இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிறான். அவள் எங்கே போவான்னு உங்களுக்கு தெரியும், பொருட்காட்சி எதுன்னு. நான் இந்திரபிரஸ்தம் எங்கே இருக்கோ அங்கே போனேன் சார். கங்கைக்கு ஒரு இடத்துக்கு போனேன். 3 நாளைக்கு என்கிட்ட பேசாதீங்கன்ட்டா. அவள் பாட்டுக்கு ஆளுகள் சேர்த்து நான் அகோரிகள் அட்ரஸ் வாங்கி அவங்களோட போய் அவங்கள்ட்ட சில விஷயங்களெல்லாம் பேசினேன். புரியுதுங்களா? அதனால் உடம்பினுடைய அமைப்பும் வாழ்வியல் அமைப்பும் வாஸ்து அமைப்பும் ஒன்று தான். ரொம்ப நாளாக நான் இந்த அஞ்சலில் நடத்தவே இல்லை. ஏன்னா நிறைய படம் வரையணும். ஆனால் இந்த தம்பிகளெல்லாம், சில பெண்மணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலையில் இருக்கேன், 1 வாரம் 10 நாள்லாம் என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுனால விரைவில் இந்த அநேகமாக ஜனவரியில் அஞ்சலில் பாடம் தொடக்கலாம் என்ன நினைக்கிறேன். ஏன்னா மலேசியாவில் முடிச்சுட்டு வந்தேன் போன மாதம். 11 நாள் நடத்தினேன் சார். அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. ஒரு பெண்மணி அப்படியே உட்காந்து என்னை குறுகுறுன்னு பார்த்துச்சு. என்னம்மா அப்படின்னு. இல்லை, முன்னாடி ஒருத்தர் பேசினார் வாஸ்துவை பற்றி. தண்ணியெல்லாம் வடக்கும் கிழக்கும் தான் போகணும்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். ஒரு முறைச்சிட்டு அது புஸ்தகத்தில் இருக்குன்ட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்படிங்களாம்மா? இல்லைம்மா, அவருக்கு ஏதோ வேலை இருக்கலாம். ஏன்னா எந்த ஜோதிடரையும் நீங்கள் காட்டி கொடுக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, தவறாக சொன்னாலும் திட்டாதீங்க. தயவுசெய்து உங்களை மன்றாடி உங்கள் பாதங்களை கேட்டுக்கொள்கிறேன். தவறாக சொல்லிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருங்க. ஏன்னா ஒரு 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி, என்ன மாப்பிள்ள, உங்கள் தம்பி முருகேசன் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறார். ஜாதகத்தை கொண்டுட்டு போய் கொடுக்குறேன். முருகவனத்து ஐயர் அவர் அப்படி தூக்கி இப்படி பார்த்தாரு. அப்போ சொன்னேன், எங்கள் அப்பா பேரை சொல்லி, ஏன்னா எங்கள் அப்பா ஃபேமஸானவர்னு மாப்பிள்ளைக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸானவர். அப்படி தூக்கி பார்த்தாரு. என்ன படிச்சிருக்க அப்படின்னாரு. ஏதோ படிச்சிருக்கேன் அப்படின்னு.
கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கண்ணே. ஓஹோ, சரி, என்ன வேணும்னாரு. ஏதாவது சொல்லுங்கன்னு. உன் மனைவி நான் 6 மாதத்தில் செத்து போயிடுவான்னாரு. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டேன். புற்றுநோய் அப்படின்னா. நான் கல்யாணம் ஆகி இப்போ 48 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் கொழுக்கட்டையாக இருக்கா. அதனால் ஒரு பலனை சொல்லுகின்ற பொழுது, ஒன்றை தீர்மானிக்கின்ற பொழுது 6 அமர தீர்மானிக்கணும் சார். அதனால தான் வாஸ்து பார்க்க வரக்கூடிய மாணவர்கிட்ட சொல்லுவேன், முதல்ல இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட முதல்ல இது படிங்க. என்ன படிக்கணும்? ஆருடம் படிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஆருடம் படிக்கணும். அப்புறம் அந்த வீடு நமக்கு காட்டி கொடுத்துரும். நான் சொல்லுவேன், இந்த வீட்டை விதவேட்டை வாங்கினேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அவன் நம்ம போய் நுழையிற போது 4 ராகு இருந்தால் விதவேட்டை தானே வாங்கியிருப்பான், இல்லைன்னா வாழா வெட்டிக்கிட்ட தானே வாங்கியிருப்பான். அதனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, தெய்வ அருள், தெய்வ ஆற்றல் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மட்டும் ஜோதிடம் நல்லா தெரியுது, ஏன் வாசில் இவ்வளவு தான் இருக்குங்கன்னொன்னே, தெரியாதுங்க, இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன். நான் தனுசு லக்னம், எனக்கு 10ஆம் இடம் கன்னி, அந்த வீடு பூமி தத்துவம். பூமிக்காரனைய செவ்வாய் அங்கே போய் உட்காந்தான். அந்த வீட்டுக்கு அதிபதி ரிஷபத்தில் உட்காந்தான், அதுவும் பூமி தத்துவம். அதனால தான் பூமியால் பிழைக்கிறேன்னு சொன்னேன். அதனால் அந்த பிழைப்பு உங்களால் பிழைக்கிறேன், இந்த மாதிரி நண்பர்களால் பிழைக்கிறேன். பல பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இன்றைக்கும் பல ஜோடலை போய் பார்க்குறேன், சித்தர்களை பார்க்குறேன், பல போகாத இடங்களில் போய் பார்க்குறேன். அதுபோல் புத்தகத்தையும் மூடி வைத்து விட்டு பயணிங்க. பல கட்டடங்கள் போய் பாருங்கள், பல புத்தகங்கள் பாருங்கள்.